தேர்ஸ்டே ஈவினிங் வீட்டில் வந்து டின்னருக்காக சாதம் வச்சு வடித்து கத்திரிக்காய் சாம்பார் தான் புளிக்குழம்பு மாதிரி பண்ணிக்கிட்டோம். ஸோ வந்து எங்களுக்கு தனியாக பண்ணிக்கிட்டு அத்தைக்கு வந்து சப்பாத்தி செஞ்சு தந்துருந்தோம். ஸோ வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து சுகர் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து டயட் ஃபுட் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்களுக்கு மட்டும் தனியாக செஞ்சு தந்துடுவோம். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக பயிர் போண்டா கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் ஃப்ரை பண்ணி தந்ததுக்கப்புறமா காஃபியெல்லாம் வச்சு தந்தேன். ஸோ எல்லோரும் குடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நானும் கவுண்டர் டப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு க்ராசரி ஐட்டம்ஸ் வந்து கேன்டீன்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்து எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா ஆன்லைன்லேருந்து அகர்பத்தி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து ரொம்ப ஸ்மெல் வந்து சூப்பரான ஒரு ஸ்மெல்லாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா லிங்க் தரேன். அதுக்கப்புறம் வந்து சாமி வந்து ஒரு 6 o'clock மேலே கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து அதெல்லாம் கொளுத்தி ஒரு டிவோஷனல் மூடில் வந்து சாமி கும்பிட்டுருந்தேன். உங்களுக்கு வந்து இந்த தேர்ஸ்டே எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.